பாஸ்டர் வெங்கட் அவர்கள் இணையத்தில் இருப்பாரா? ஆனால் அவரை நாங்கள் வரவழைப்போம். பாஸ்டர் வெங்கட் அவர்களே நிற்கிறீர்களா? ஆமாம் ஆமா இருக்கிறேன். ஆமாம். வந்து உங்களுக்கு கத்த தந்த வார்த்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்களும் அவளோடு நிற்கிறோம். உங்களோட கதைகளையும் வார்த்தைகளையும் வெளிச்சத்தின் மூலமாக எங்களுக்கும் கொண்டு வந்து காட்டி எங்களையும் அவருடைய பரிசுத்தனா ஆவியின் மூலமா வெளிப்படுத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். நன்றி அம்மா. ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம். ஆமீன். இரக்கமும் கிருபையும் உள்ள பரமபிதாவே, உம்முடைய நாமத்திற்கு மாத்திரை மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக உம்முடைய வசனத்தை போதித்தருளும், வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், கதைகளை தாரும். அந்த வெளிப்பாட்டு ஞானத்தின்படி நடக்க கிருபை செய்யும் ராஜா. அன்பரேசன் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிலிப்பியர் 2:12. அந்த வசனத்தை படிக்கிறேன். நான் 3 வசனம் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இது ஒண்ணு பார்க்க போறோம். அடுத்து பார்க்க போற வசனம் எபிரேயர் 1:1 அதிகாரம் 3வது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். அடுத்த வசனம் உபாகமம் 28:13 பழைய ஏற்பாட்டுல. பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். ஒரு நிமிஷம், பழைய ஏற்பாடு எடுக்கிறேன். இங்க இருந்து பக்க எண் 258. ரைட், 258 13வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற ஆமா, இந்த வசனத்தை மட்டும் தான் பார்க்க போறோம். பார்க்க போனீங்கன்னாக்க, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகள் நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த பழைய ஏற்பாட்டுல இருக்க ஆசீர்வாதங்களை பார்த்தாக்க, இப்ப எபேசியர் 2:10-11 போட்டிருக்கும். இந்த மாதிரி நமக்கு 2 உடன்படிக்கைகள் உண்டு. நம்ம இஸ்ரவேலின் காணியாட்சிக்குள்ள வந்துட்டோம் இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு. அதனால நமக்கு 2 உடன்படிக்கைகள் உண்டு. கவர்னன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ் இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன? பழைய ஏற்பாட்டுல இருக்க வாக்குத்தத்தங்களும் புதிய ஏற்பாட்டுல இருக்க வாக்குத்தத்தங்களும் அதன்படி உண்டான ஆசீர்வாதங்களும் நமக்கு உரியவைகள், நமக்கு உரித்தானது. பழைய ஏற்பாட்டுல பார்க்க போனீங்கன்னாக்க எல்லாமே ஒரு கண்டிஷனல். நீ இதை பண்ணுனா நான் அதை பண்ணுவேன், நீ இதை பண்ணுனா அதை பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உபாகம் முழுக்க பாத்தீங்கன்னாக்க போட்டிருக்கும். இந்த யோசுவா 1:8 போட்டிருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி யோசுவாவே, நீ என்னுடைய வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இரு, அப்பதான் நீ பண்ற எல்லாம் வாய்க்கும்னு சொல்லுவாரு யோசுவாட்டக்க. அப்ப எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, எந்த வசனத்தை அவரு தியானிக்க சொல்றாரு, நம்ம அந்த வசனத்தை தியானிப்போமே அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அப்ப பார்த்தாக்க உபாகமத்துல ஒரு இடத்துல இல்ல, பல இடங்கள் ஆண்டவர் பேசியிருக்காரு. அதையெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் நம்ம சிந்திச்சு அதை நம்ம தியானிக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டுல சில விஷயங்களை பண்ணாக்கத்தான் ஆண்டவர் பண்ணுவாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல பிரியமானவர்களே அப்படி கிடையாது. ஏன்னாக்க புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை எப்படின்னாக்க, அந்த உடன்படிக்கை பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கும் உண்டான உடன்படிக்கை. நாம அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருப்பதனால் நமக்கு அனைத்து ஆசீர்வாதங்களும் உரித்தானவைகள். அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து அவர் ஒருத்தர் தான். பழைய ஏற்பாட்டுல எவ்வளவோ நிறைய கட்டளைகள்லாம் இருக்கு, நியமங்கள்லாம் இருக்கு. அதை யாராவது கடைபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னாக்க யாக்கோபுல போட்டிருக்க ஒரு இடத்துல, ஒருத்தன் எல்லாத்தையும் கடைபிடிச்சு 100 வசனத்தையும் கடைபிடிச்சு அத்தனை ஆகமத்தையும் அத்தனை நியமங்களையும் கடைபிடிச்சாலும் ஒண்ணுல கடைபிடிக்காம இருந்தாக்க அவன் எல்லாத்தையும்
விட்டுட்டான், எல்லாத்தையும் கடைபிடிக்கல, அவன் குற்றவாளி அப்படின்னு யாக்கோபுல போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன? ஒரு ஒரு பெரிய ஒரு கப்பு நிறைய பால் இருக்கு, அதுல ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் பால் கெட்டு போச்சு இல்லையா? அந்த மாதிரி சொல்றாரு யாக்கோபு. நீங்க எல்லாத்தையும் கடைபிடித்து இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்க கடைபிடிக்கலனாக்க நீங்க வந்து எல்லாத்தையும் கடைபிடிக்கல, நீங்க வந்து ஆண்டவரோட ஸ்டாண்டர்ட்ஸ், ஆண்டவர் வச்ச அந்த அளவை நீங்க எட்டல அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. இப்படினாக்க பாருங்களேன், இப்ப வந்து ஒரு சின்ன உதாரணம், இன்னொரு உதாரணம் கொடுக்கணும்னாக்க, இப்ப 4 பேர் இருக்காங்க. டாம், டிக், ஹாரி, ஸ்டீவன் 4 பேர் இருக்காங்க. அப்ப எல்லாரையும் குதிக்க சொல்றோம். யார் அதிகம் குதிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்ப எல்லாம் குதிப்பாங்க போட்டி போட்டுக்கிட்டு. ஆனாக்க குதிச்சு யாரு அந்த சீலிங் இருக்குல்ல, அந்த சீலிங் யார் தொடுறாங்களோ அவங்க தான் வெற்றி அப்படின்னு சொன்னாக்க யாரும் அந்த சீலிங்கை தொட முடியாது. ஆண்டவரோட ஸ்டாண்டர்ட்ஸ், ஆண்டவரோட எதிர்பார்ப்புங்கிறது அந்த சீலிங் மாதிரி. அதை வந்து நம்மளால எட்ட முடியாது. எவ்வளவுதான் கடைபிடிச்சாலும் பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னாக்க அதை வந்து ஃபுல்லா கடைபிடிக்க முடியாது. அதனாலதான் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு கலேஷியன்ல, இந்த நியமங்களை எது கொடுக்கப்பட்டிருக்குனாக்க உங்களால கடைபிடிக்க முடியாது. லா இஸ் ஸ்கூல் டீச்சர், உங்களால கடைபிடிக்க முடியாது அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பவுல் கலேஷியன்ல சொல்றாரு. நம்ம இங்க போக வேண்டிய அவசியம் இல்லை சொல்றாரு. அப்படின்னா கேள்வி வருது, இப்ப இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டாரு, அவருக்குள்ள நம்ம இருக்கோம், அதனால ஆசீர்வாதங்கள் நமக்கு உரியவைகள். அப்ப நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லையா? இந்த கேள்வி என் மகள் அடிக்கடி கேட்பாப்புல. ஒண்ணுமே பண்ண தேவையில்லையா? எல்லாம் இயேசு பண்ணிட்டாரு, நம்ம பாட்டு ஜாலியா தூங்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு கேட்பாப்புல. ஆனாக்க அதுக்கு அர்த்தம் எங்க இருக்குனாக்க, எபிரேயர் 1:3 பாத்தீங்கன்னாக்க, உன்னதத்துல மகத்துவானுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்துட்டாரு. இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில வெற்றி சிறந்தார், கொலோசியன்ஸ்ல போட்டிருக்க மாதிரி. யோவான்ல போட்டிருக்க மாதிரி இட் இஸ் பினிஷ், இது முடிந்தது அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு பரலோகத்துல போய் பிதாக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு. அவர் எழுந்திருச்சு ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. மறுபடியும் அவர் சிலுவையில ஏறி உங்க தலைவலியை குணப்படுத்த போறது கிடையாது. அவர் ஏற்கனவே குணப்படுத்தி முடித்துட்டார். மறுபடியும் அவர் சிலுவையில ஏறி உங்க ஜுரத்தையோ உங்களுடைய காய்ச்சலையோ அவர் வந்து குணப்படுத்த போறது கிடையாது. அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு குணமாயிட்டாரு. அப்படின்னாக்க ஏன் நிறைய பேர் இன்னும் சிக்கா இருக்காங்க, ஏன் நிறைய பேர் காய்ச்சல் தலைலாம் வருது? இந்த பாத்தீங்கன்னாக்க பிலிப்பியர்ல பார்ப்போம். அந்த பிலிப்பியர் 2:12 பாத்தீங்கன்னாக்க அதுல போட்டிருக்கோம். அதுக்கு போவோம். பிலிப்பியர் 2:12, கலாத்தியருக்கு அப்புறம் பிலிப்பியர் 2:12 பாத்தீங்கன்னாக்க, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இது வந்து நான் ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் யோசிக்கும் போது இது எனக்கு புரியாது. இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் வித் ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங். எப்படி ஒர்க் அவுட் பண்றது சால்வேஷன் ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங்? நிறைய பேரை கேட்டு பார்த்தேன், நிறைய எடுத்து படிச்சு பார்த்தேன், ஒண்ணுமே புரியல எனக்கு. அப்புறம் அந்த வருஷம் விட்டுட்டேன். சரி, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, புரியாது நமக்கு அப்படின்ட்டு. இப்பதான் என்ன புரியுதுனாக்க, அந்த சால்வேஷன் ஜோயி லைஃப்ங்கிறாங்களா, அந்த ரட்சிப்புன்னு அனுபவத்துக்குள்ள வந்த பிறகு உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டு விட்டது. எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் ஃப்ரீ. ஆனா நத்திங் இஸ் சீப். உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது நீங்க வந்து வேதத்தை படிச்சு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு யோவான்ல போட்டிருக்க மாதிரி தேவனுடைய ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் எடுத்துக்கொள்கிறதெல்லாம் போட்டிருக்கு. அப்படின்னாக்க நீங்க என்ன, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. இட் இஸ் பினிஷ், எல்லாம் முடிச்சுட்டாரு ஆண்டவர். பரலோகத்துல பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு, எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டாரு. உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தணும். இந்த ஆசீர்வாதங்கள் வராம இருக்கிறதுக்காக அதை தடை பண்ணக்கூடிய தீய சக்திகள், வல்லமைகள் இருக்கு. ஏன்னாக்க நம்ம வந்து ஒரு விழுந்த உலகத்துல இருக்கிறோம். வெளிப்படுத்துற சுவிசேஷம் 20வது அதிகாரம் 2:3 நினைக்கிறேன். அதுல 1000 வருஷ குழியில சாத்தான் தள்ளப்படும் வரைக்கும் பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தின் அதிபதி சுத்திக்கிட்டு இருக்கான். யாரை விழுங்கலாம் அப்படின்னு வகை தேடி கொண்டிருக்கிறான், யாரை கவுக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி கவுக்கப்படாம நம்ம வந்து வசனத்துல நிலைச்சிருந்து நம்ம அதிகாரத்தை பிரயோகிக்கணும். வசனத்துல ஸ்டடி பண்ணணும், ஆனா படிக்கணும், ஜெபம் செய்யணும். அப்ப நமக்கு வந்து ஆண்டவர் வெளிப்பாட்டையானது தருவாரு. இந்த மாதிரி அதிகாரம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துவார். உங்களுடைய வசனங்கள், உங்களுடைய செயல்கள் எல்லாமே ஒரு அதிகாரத்தோட நீங்க வந்து நடக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்க வந்து தேவாதி தேவனுக்கு குமாரர்கள், குமாரத்திகள். பழைய ஏற்பாட்டுல வந்து மேல் ஃபீமேல் கிடையாது, போட்டிருக்கு பாத்தீங்களா கலேஷியன்ஸ்ல, யுவர் நெய்தர் மேல் நாட் ஃபீமேல், நெய்தர் ஜூ நாட் கிரீக், பட் யுவர் ஆல் ஒன் இன் கிரைஸ்ட். அப்படின்னா என்ன, ஆணுமல்ல பெண்ணுமல்ல,
யூதன் இல்ல, கிரேக்கன் இல்ல, எல்லாரும் ஈக்குவலி சில்ட்ரன் ஆஃப் காட். நாம் எல்லாரும் தேவனின் புதல்வர்கள். அதனால நமக்கு எல்லாருக்கும் அதிகாரம் ஈக்குவலா கொடுத்துட்டார் ஆண்டவர். நம்ம வந்து வசனத்துல தியானிச்சு வெளிப்பாட்டு ஞானத்தை பற்றி கொண்டு அந்த வசனத்தை நமக்கு அந்த வசனத்தை சுதந்திரித்து கொண்டு அந்த அதிகாரத்தை நம்ம பிரயோகப்படுத்தி பலவந்தமா எடுத்துக்கணும். யாரும் வந்து பிளாட்டர்ல வச்சு கையில கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு ரைப் செரி மாதிரியும் ரைப் மேங்கோ மாதிரியும் மடியில விழுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. சில சமயங்கள் போராட்டங்கள் உண்டு. அதெல்லாம் பவுல் திருப்பி சொல்ற போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டம் வரும்பொழுது நம்ம வந்து வசனத்தை எடுத்து இந்த ஸ்வாடை எடுத்து ஒரு விளாசனம். ஸ்வாட் ஆஃப் த ஸ்பிரிட். அதுல இன்னொரு வெளிப்பாடு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னாக்க அது மத்தேயு 4 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அதை பார்ப்போம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அது இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். மத்தேயு 4 அது நமக்கு தெரிஞ்சதான். சாத்தான் வந்து இயேசுவை சோதிக்கிறாப்ல. நான் சுருக்கமா சொல்றேன், நேரம் இல்ல, சுருக்கமா சொல்றேன். சாத்தான் வந்து சோதிக்கிறாப்ல. சோதிச்சுட்டு பாத்தீங்கன்னாக்க மத்தேயு 4:6 வசனத்துல, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றுதான் எழுதியிருக்கிறது சொன்னார். அதுக்கு இயேசு 7வது வசனத்தை பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, எழுதி இருக்குன்னு சொல்றாரு இங்க 7வது வசனத்துல. இப்ப திரும்பி பாத்தீங்கன்னாக்க 10வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்க, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இங்கேயும் எழுதியிருக்கிறதுன்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, அப்பொழுது பேச அவர்கிட்ட விலகி போனான். இது எங்க இருக்கு? இது மத்திய 4வது. எப்படி பாத்தீங்கன்னா அந்த கதையில இந்த சம்பவத்துல இயேசு கிட்ட வந்து சாத்தான் வந்து சொல்லுவார். சாத்தான் பேசுறாப்புல. பேசிட்டு இந்த மாதிரி சாத்தானை வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எழுதி இருக்கிறது ரெண்டு தடவை சொல்லுவாரு. 3வது தடவை வந்து சொல்லி இருக்கிறதே என்பாரு. அதுல கிரேக்க மொழியில போய் பாத்தீங்கன்னாக்க இட் இஸ் செட்னு போட்டிருக்கும். அந்த செட்னு போட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்வாட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். அந்த வேர்ட் ஆஃப் காட் என்னன்னாக்க அது வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் ரேமா வசனம். ஆண்டவர் உங்களுக்கு நேரடியா பேசுறாரு. அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. லூக்காவா மத்தேயுவான்னு தெரியல. அந்த சம்பவத்துல என்னன்னாக்க சாத்தான் வந்து இயேசுவை 2 தடவை சோதிக்கிறாப்புல. 2 தடவை இயேசு வந்து எழுதி இருக்கிறதே அப்படின்னு வசனத்தை சொல்றாரு. சொல்லிட்டு 3வது தடவை சொல்லும் பொழுது சொல்லி இருக்கிறதே அப்படிம்பாரு. அந்த சொல்லி இருக்கிறது சொன்ன பிறகு சாத்தான் ஓடி போயிடுவாப்புல. அதனால சொல்லி இருக்கிறதுனா உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ரேமா வார்த்தைகள், உங்களுக்கு ஆண்டவர் நேரடியா சொன்ன வார்த்தைகள். நம்ம வசனத்தை படிக்கும் பொழுதோ மற்ற இடத்துல எங்கேயாவது போயிட்டு இருக்கும் போதோ ஆண்டவர் பேசுவாரு சில வசனங்கள். அந்த வசனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள். உங்களுக்கு வந்து தீர்க்க தரிசனங்கள் ஆயுதங்கள். அந்த தீர்க்க தரிசனத்தையும் அந்த வசனத்தையும் வச்சு நம்ம வந்து சாத்தான ஒரு வெட்டு வெட்டணும். அப்ப நம்ம பலவந்தப்படுத்தி நம்ம அதிகாரத்தை பிரயோகித்து நம்ம வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்போம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்போம். ஏன்னாக்க உலகத்துல மக்கள் வந்து கட்டுண்டு இருக்காங்க. நமக்கு ஒரு வழி தெரியாத, இப்ப அமெரிக்கால இப்பதான் பார்த்தேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1/3 ஆஃப் த பீப்புள் 20% வந்து டிப்ரெஷன் மாத்திரையில் இருக்காங்களாம். அப்படின்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு மக்கள் கட்டுண்டு இருக்காங்க. எங்க நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்? யாரு நம்மை விடுவிப்பார்? எப்படி இதுல இருந்து வெளில வர்றது? அப்படின்னு வந்து மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க நெறைய பேரு. கட்டுண்டவர்கள் விடுவிப்பது வந்து ஆண்டவர் சொன்ன கட்டளை நமக்கு அது. அப்ப நம்ம வந்து பாருங்களேன், இப்ப வந்து டிவில நெறைய விஷயங்கள் வரும். ஹாரி பாட்டர் வரும், மேஜிக் வரும், அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து வந்து அது வந்து நல்லா இருக்க மாரி காமிக்கும். அதன் விளைவுகள காமிக்காது. பக்க விளைவுகள் என்ன? அதுல போறவங்க எப்படி டிப்ரஷன்ல போறாங்கன்னு காமிக்காது டிவி. அதே மாதிரி ஆண்டவர் பத்தி சொல்லும்போது ஆண்டவருக்கு வல்லமை இல்லன்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு வல்லமை இருக்கு அப்படின்னு நம்ம வந்து அதிகாரத்த மக்களுக்கு காமிக்கணும். ஆண்டவர்கிட்ட அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்த நமக்கு புத்திரருக்கும், குமாரனுக்கும், குமாரத்திக்கும் குடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற அதிகாரத்த நம்ம வந்து பயன்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன். என்ன கதைனாக்க, இது ஒரு ஆப்பிரிக்கால நடந்த கதைங்கிறாங்க. எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஒரு மிஷனரி ஒரு லேடி ஒண்ணு போனாங்களாம் ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியா. இந்த அதிகாரத்தை பத்திய கதை. எப்படி அதிகாரத்த பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. அந்த மிஷனரி ஆசையா ஒரு பூனைக்குட்டியும், ஒரு நாய்க்குட்டியும் வளர்த்துட்டு இருந்தாங்களாம். வளர்த்துட்டு அவங்க வந்து
மிஷனரிக்கு போவாங்க. அங்கே போய் மக்களுக்கு சுவிசேஷம் சொல்றது, அவங்களுக்கு எழுத்தறிவிக்கிறது, இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கறது, அந்த மாதிரி அவங்க வந்து ஒவ்வொருத்தரா ஆத்துமாக்களை சேகரிச்சு கொண்டிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சபை வளர ஆரம்பிச்சது. 50 பேர் 60 பேர் வர ஆரம்பிச்சாங்க. அத பார்த்ததும் அந்த ஊர்ல இருக்க மந்திரவாதி என்ன கண்டுபிடிச்சானாக்க, இந்த அம்மாட்ட போறவங்களுக்கு அதிசயங்கள்லாம் நடக்குது. அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படுது. அதனால அவனுக்கு வந்து வருமானம் குறையுதுன்னு கண்டுபிடிச்சுட்டான் அவன். கண்டுபிடிச்சுட்டு அந்த அம்மாவை எப்படியாவது ஊரை விட்டு விரட்டணும் அப்படின்னு பார்த்து அந்த அம்மாட்ட போய் சொல்றான் அவன். இந்த மாதிரி நீ வந்து என் வயித்துல மண்ணை போட்டுட்டு இருக்கிற நீ, என் பிழப்புக்கு எடுத்துட்டு இருக்க. இங்க வந்து நீ இருக்கக்கூடாது. நீ வந்து சீக்கிரம் இங்கிருந்து காலி பண்ணிட்டு போயிரு. சபையை கலைச்சிட்டு காலி பண்ணிட்டு நீ வந்த ஊருக்கே போயிரு அப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்கான். அமெரிக்கன் மிஷனரி போல பயமுறுத்திட்டு இருக்கான். அந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த அம்மா வந்து வேதத்தை படிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி ஜெபம் பண்றாங்க. ஆனா அந்த ஆள் ரொம்ப கொக்கரிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணும் நடக்கல. பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தாக்க ஒரு நாள் வந்து அந்த அம்மா வளர்த்த பூனை செத்து போச்சு நைட்ல. ஏதோ அது ரத்தம் வாந்தி எடுத்து செத்து போச்சு அந்த மாதிரி. அந்த அம்மாவுக்கு ஒரே கவலை. உடனே அந்த மந்திரவாதி சொல்றான், நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னா. அடுத்த வாரம் வருது, நாய்க்குட்டி செத்து போச்சு. நான் தான் அதை பண்ணேன். நீ ஊரை விட்டு என்னோட ஓடிரு. இல்ல அடுத்து நீதான் அப்படின்ட்டான். உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே பயம். நைட்லாம் ஜெபம் பண்றாங்க. அப்ப ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. உனக்கு எதிராக ஏற்படுத்தப்படும் எந்த ஒரு வாய்தமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு வசனம் வருது. உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன். நீ வந்து அதை பிரயோகி அப்படின்னு நம்மகிட்ட பேசுற தெளிவா அவர். உடனே அந்த அம்மா வந்து ஜெபம் பண்ண நிறுத்திட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாங்களாம். எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். வாய்க்காதே போகும்னா வாய்க்காதே போகும். அது இருக்க முடியாது. என்ன எதுவும் அணுகாது அப்படின்னு அவங்க நைட்டு கட்டளை கொடுத்துட்டு இருந்தாங்களாம். மறுநாள் என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க பிரியமானவர்களே? பயங்கர சத்தம். என்ன சத்தம்னு பார்த்தாக்க இந்த மந்திரவாதி செத்து போயிட்டான். அதனால ஆண்டவரோட வசனங்களுக்கு வல்லமை இருக்கு. அந்த வல்லமையை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. அதை வந்து நம்ம வந்து பிரயோகிக்கணும். எப்படி? நம்ம அறிக்கையிட்டு கட்டி இருக்க முடியாது, நடக்காது. என்னை சுற்றிலும் அக்கினி வேலி இருக்கு. சக்கரையா 2 அதிகாரம் 5வது வசனத்தின்படி என்னை சுற்றிலும் அக்கினி வேலி இருக்கிறது. எனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகாது. வாய்க்காதே போகாதுன்னா வாய்க்காதே போகாது. இட்ஸ் a done deal. God has promised. Nobody can do anything. Anyone who comes against me in one direction will flee in 7 because the Lord is with me. He is my mighty warrior who is battling for me. அப்படி நம்ம அறிக்கை விடும் பொழுது நமக்கு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம வந்து அறிக்கையுடன் நம்ம வந்து அந்த போராட்டத்துல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபத்தோடு முடிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை புரிந்து கொண்டு பயத்துடனும் நடுக்கத்துடன் ரெவரன்ஷியல் ஃபியரோட பயத்துடன் நடுக்கத்துடனும் அந்த வசனங்களை பிரயோகித்து அந்த சால்வேஷன் அந்த இரட்சிப்பின் பலனை நாங்கள் அடைய மற்றவர்களுக்கு கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. எங்களுக்கு வெளிப்பாட்டு ஞானத்தை தந்தமைக்காக நன்றி. அன்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹலோ, கேக்குதா? எனக்கு கேக்குது பாஸ்டர். நன்றி நன்றி சிஸ்டர் ரஜினி. கேக்குது, இப்ப கேக்குது. தேங்க்யூ பாஸ்டர் வெங்கட். நேரம் கட் ஆயிட்டுது. நன்றாக பேசினீர்கள், நல்ல வார்த்தையை தந்தீர்கள். என்கரேஜ் வேர்ட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மற்றபடி அடுத்த முறை உங்களை பார்க்க மட்டும் கடவுள் கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் நன்றாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நன்றி.